Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஹாரத பில்டர்ஸ்னு இது ராசிகா பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சிவகங்கையில் ஒரு 4 BHK வீடு வந்து நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த வீட்டோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இல்லை ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 980 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோரும் 980 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் வீட்லேயுமே நம்ம வந்து 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கிளைண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதை வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக அவுட்புட் எடுத்துருக்கோம்னு பாருங்கள். இந்த வீட்டில் நம்ம வேறு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் வந்து ஃப்ளேயாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபில்லிங் மெட்டீரியல் கிராவல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பிரிக்ஸ் ஃபுல்லாக ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சிமெண்ட் வந்து ராம்கோ யூஸ் பண்ணியிருக்கோம், ராட் வந்து கிறிஸ்டால் யூஸ் பண்ணியிருக்கோம், டைல்ஸ் எல்லாமே பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வயர் வந்து KEI யூஸ் பண்ணியிருக்கோம், டாப் 10 வயர்ஸ் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம், கோல்ட் மெடல் சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் டாப் 10ல் இருக்குது. எல்லாமே பிராண்டடாக மட்டும் தான் இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு நம்ம மகாராஜா பில்டர்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெரஸில் எல்லாமே நம்ம வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் தான் பண்ணுவோம். ஃபார் ஹீட்டர் கம்மி பண்ணணும்னு அந்த இதுவும் இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓவரால் இந்த வீட்டோட கஸ்டம் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட், ரொம்பவே சூப்பராக இந்த வீட்டை வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம சிவகங்கையில் நேரு பஜாரில் ஒரு 4 BHK ஹவுஸ் 45 lakhs பட்ஜெட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம், வாங்க. நீங்கள் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்கில் பண்ணியிருக்கோம். டீக்கில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரோ ஆனோடனே ஒரு 21/11 இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வால் ஃபுல்லாக 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் கேட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு ஹியூஜான ஹால். இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஏரியாவோட அளவே வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட் தான். இதில் வந்து நம்ம 980 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இந்த வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம் கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் அழகாக வந்து ஒரு பட்ஜெட்டபிள் டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம டைல்ஸ் பண்ணிட்டோம். இந்த டிவி யூனிட்டோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஓவரால் 10,000 தான். ரொம்ப பட்ஜெட்டாக நம்ம பண்ணோம். நம்ம வுட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதில் வந்து 2 விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த ஹாலுக்கு. அப்படியே நம்ம ஹால் பை கிச்சன், ஹால்லேருந்து அப்படியே ஒரு கிச்சன் கேபினெட் போகிறோம். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் பண்ணியிருக்கோம். ரூஃப் லெவலில் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும்னு நம்ம கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் செமி இன்டீரியர் தான் பண்ணியிருக்கோம். செமி மாடுலர் கிச்சன் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லி மாடுலர் பண்ணல, செமி மாடுலர் கிச்சன் இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். வித்தின் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15/10 ரூம் நம்ம இந்த ரூம் பார்த்துக்கலாம். இந்த 15/10 ரூமில் வித் நம்ம வந்து கடப்பா ஸ்டோனில் வந்து அழகாக வந்து நம்ம ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட. அந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5/10 இருக்கும். ஒரு யூஜான பாத்ரூம் வந்து நம்ம இந்த வீட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். வித்தின் பட்ஜெட்டில் தான் இந்த டைல்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப இல்லாமல் ஒரு நீட்டான டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். வித் வாஷ் பேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த ரூமில் வந்து நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கு டோர் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து ஒரு மைக்கா டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வித் நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற வுட் அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கையில் யூஸ் பண்ணுறோம். டீக் டோர் வந்து நம்ம மெயின் டோருக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமோட சைஸும் வந்து 15x10. இதுலேயும் அழகாக நம்ம வந்து ஒரு கார்பா ஸ்டோன் இது பண்ணியிருக்கோம். மேலே சீலிங் ஹைட் வந்து 10 ஃபீட் கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். வித் பெயிண்டிங்கோட நம்ம பில்டிங்கை முடிச்சு கொடுத்துருக்கோம். இங்கேயுமே ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீட்டில் ஸ்பெஷல் அது வந்து 4/2 டைல்ஸ் வந்து நம்ம லே பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து டீக் டோர்லேயே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அழகாக அந்த டீக் டோரை திறந்து போனோம்னா அதே மாதிரி ஒரு ஹியூஜான ஹால் 21/11. இதுலேயே வந்து நம்ம வந்து டிவி யூனிட் மேலே வந்து இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இதுவும் டிவி யூனிட்டுக்காக பிளாக் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஹால்லேயே வந்து நம்ம கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே சொல்ல போனால் இன்னும் நம்ம இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணல. அழகாக கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்து 10 ஃபீட்டுக்கு டைல்ஸ் கொடுத்து எவ்வளோ ஆக்சசிபிலிட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம கிச்சனில் வந்து பட்ஜெட் ஹவுஸாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா PVC டேப்ஸ் வந்து நம்ம கம்பெனி டேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிங்க்கு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து மேலே வந்து இன்னும் ஒரு 15/10 ஒரு ரூமு. இந்த ரூமில் மட்டும் டைல்ஸுக்கு மேட்சாகவே நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இது பிளேவுட்லேயே தான் பண்ணியிருக்கோம். அழகாக வந்து நம்ம லேமினேட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து செமி இன்டீரியர் தான், ஃபுல்லி இன்டீரியர் கிடையாது. நம்ம கடப்பா ஸ்டோன் பண்ணி அதில் வந்து நம்ம டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுலேயுமே ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வித் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஒரு 5/10 சைஸில் தான் இந்த பாத்ரூம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக டாய்லெட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
அதே ஹாலில் இருந்து இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் கொடுத்துருக்கோம். இது எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 7 feet டைல்ஸ் பண்ணியிருப்போம். இதுலேயுமே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருப்போம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து 4x10 கொடுத்துருக்கோம். வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். டைல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வித் பட்ஜெட்டில் பண்ணாலுமே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். மகாராஜா பில்டர்ஸோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா டெரஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணுவோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். எதுக்காகனா லீக்கேஜை கம்மி பண்ணுறதுக்கும் நமக்கு ஹீட்டை குறைக்கிறது தான். அதில் இன்னும் அடிஷனலாக என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்னா பேராபெட் வால்லையும் கூல் ரூஃப் டைல்ஸ் நம்ம லே பண்ணுறது. இதுலேயே வந்து நமக்கு வாலில் கிராக்ஸை வந்து கம்மி பண்ணும், வாட்டர் லீக்கேஜை கம்மி பண்ணும். இதை அடிஷனலாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து வரப்போகிற பில்டிங்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் மகாராஜா பில்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கீங்க. உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் ஜமால். ஓகே சார். இந்த வீடு வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் சார் பண்ணியிருக்கீங்க? இந்த வீடு வந்து 40-45 லட்ச ரூபாய் கட்டுங்க. 45 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க. 45 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாமே முழுமையாக மன திருப்தியோடு இருக்கா? உங்களுக்கு மன திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அவங்க கொட்டேஷன் கொடுத்தது மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்ல குட்டாக தான் இருக்கும், நல்லா மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. ஓகே சார். மற்ற பில்டர்ஸில் இருந்து மகாராஜா பில்டர்ஸு நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல விஷயமா சொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? மெட்டீரியல்ஸ் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க, வேறு டைல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்பிக்கைத்தன்மையையும் 50 லட்சம் 45 லட்சம் கொடுத்து பில்டிங் பண்ணுறீங்க. உங்கள் நம்பகத்தன்மை எப்படி இருக்குது? உங்களோட கஸ்டமர் சாட்டிஃபிகேஷனுக்கு எவ்வளோ ரேட்டிங், 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 100க்கு 99 கொடுத்துடலாம். ஓகே சார். ஓகே. இந்த பில்டிங் வந்து நீங்கள் எத்தனை ரூம் போட்டு சார் இந்த வீடு கட்டியிருக்கீங்க? இந்த பில்டிங் வந்து கீழே 2 ரூமு, மேலே 2 ரூம். இப்போ இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இது ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த பில்டிங்கை இந்த உங்கள்கிட்ட கட்டின மகாராஜா பில்டர்ஸ் எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சையத் இப்ராஹிம். ஓகே சார். இந்த வீடு வந்து மகாராஜா பில்டர்ஸ் வந்து அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மகாராஜா பில்டர்ஸ் எவ்வளோ வருஷம் சார் தெரியும்? எனக்கு ஒரு 15-16 வருஷமாக தெரியும். ஓகே சார். உங்களோட பில்டிங் வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. குறைபாடு சொல்கிற அளவுக்கு மகாராஜா பில்டர்ஸ் இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து யார் வேணாலும் கான்ட்ராக்ட் கொடுக்குறதுக்கு முன்னால் இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கேயும் அவங்க வீடு பார்க்குறா வேலை, அந்த வீட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வீடு பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு 4 இடத்துல போய் அவங்களுக்கு எங்கே வேலைப்பாடு நடக்குது அப்படிங்கிறத போய் நான் பார்த்து கலவைகளை பார்த்து ஒர்க்கர்ஸை பார்த்தேன். நானே கான்ட்ராக்ட் கொடுத்தேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் இது குழந்தையா வீடு, என் மகனும் என் மகளும் சேர்ந்து கட்டுறாங்க அந்த வீடை. இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? அனைத்துமே பிடிச்ச விஷயம். எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னா சொல்ல முடியாது. அதே போல் நம்ம டைல்ஸ் என்ன விரும்பி கேட்குறோமோ அதைத்தான் அந்த டைல்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அவங்க இஷ்டத்துக்கு வந்து டைல்ஸ் போட மாட்டாங்க. நம்மளே நேரடியாகவே டைல்ஸ் கடையில் கூட்டி போய் அந்த காசு முன்ன பண்ண நம்ம பேசின கொட்டேஷனை காட்டி கூட இருந்தால் கூட அதை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. முன்ன பண்ண இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லைட்டு சுவிட்சுகள் அவங்க என்ன கம்பெனி நம்ம கேட்குறோமோ அந்த கம்பெனி தான் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம டேப்பு பைப்பு என்ன நம்ம டேப்புக்கு பைப்பு கேட்குறோமோ அதை தான் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கபூஸ் வைக்கிற மங்கு சிங்க் எதுவாக இருந்தாலும் சரி என்ன பிராண்டு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பிராண்டு தான் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பிராண்டை வந்து வைக்க மாட்டாங்க. இதுதான் மகாராஷ்டிராவுடைய ஃபில்டர்ஸுடைய தரமான வேலைப்பாடுகள். அதே மாதிரி கதவு நிலை சொந்தமாகவே செஞ்சு போட்டுருவாங்க. அதுக்கு மரத்தையே நீங்கள் வந்து காட்டிடுவாங்க. இந்த மரம் தான் நமக்கு செஞ்ச மாதிரி தான் வரும். சில இடத்துல மரத்தை செஞ்சு ஒன்று மாட்டுவாங்க. இவங்க அப்படி மாட்ட மாட்டாங்க. நமக்கு முன்னாலே மரத்தை வாங்கி நமக்கு முன்னாலேயே நிலையை செஞ்சு அதுக்கு உண்டான முறைப்படி நம்ம என்ன கேட்குறோமோ அந்த முறைப்படி செஞ்சு கொடுத்துறாங்க. இதில் எந்த ஒரு இது இல்லை. வேலைகள்னால சுணங்காது. டக்கு டக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு காட்டி வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அதில் எந்த குறைபாடுகள் இல்லை. 100 மதிப்பெண்ணுக்கு மகாராஜாவுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 100 சொல்லலாம். 100க்கு கம்மிக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. இப்போ மகாராஜா பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேலைகள் கவர் பண்ணி தராங்க? A to Z பெயிண்ட் வரையும் முடிச்சு எல்லாம் அனைத்துமே A to Z வெளியிலேருந்து உள் வரைக்கும் பெயிண்ட் ஈட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களே முடிச்சு கொடுத்துறாங்க. சில பேர் ஒன்று பேசுவாங்க, முடிச்சுக்கிட்டு இதுதான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னோமா. இவங்க வந்து சகலமும் நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு கரெக்டான முறையில் செஞ்சு கொடுத்துறாங்க, சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம எதையுமே நம்ம சங்கடப்பட தேவையே இல்லை. அவங்க என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அக்ரிமெண்ட்டை காட்டி நமக்கு தெளிவாக இருக்கும். அக்ரிமெண்ட்டை காட்டி ரொம்ப தரமான முறை செஞ்சு கொடுப்பாங்க.
அதே மாதிரி நமக்கு அது செய்யணும் இது செய்யணும் அதுவும் செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம தேவைப்படுறதுக்கு இப்படி வைக்கணும் வாஸ்து, இப்படி வைக்கணும் டைல்ஸு, இப்படி வைக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பிரம்மாண்டமாகவே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதில் எந்த குறைபாடும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த திருப்தி, இந்த மனப்பூர்வமான திருப்தி இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. ஓகே, நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.